அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவம் செய்து விட்டேனே, அல்லாஹ் எம்மை மன்னிப்பானா என்ற நினைவு ஒருபோதும் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டாம். இணை வைப்பு பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் அதுதான். ஆனால் அவன் இறப்பதற்கு முன்பு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினால் அல்லாஹ் அதனை மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமின் பிள்ளைகள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அவன் பக்கம் மேல்பவர்கள் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவருடைய பட்டோலைகளை எடுத்து படித்து காட்டுவான். என் அடியானே, இந்த இடத்தில் இந்த தவறை நீ செய்யவில்லையா? என் அடியானே, இப்படிப்பட்ட தவறில் நீ ஈடுபடவில்லையா? என் அடியானே, இப்படியெல்லாம் நீ தவறு செய்திருக்கின்றாயே என்று அல்லாஹ் அவருக்கு முன்னால் அவர் செய்த ஒவ்வொரு தவறையும் சுட்டி காண்பிப்பான். அந்த அடியான் அழுது கொண்டே சொல்வான், ஆம், நான் செய்தேன் யா அல்லாஹ், எனது கருணையாளனே, என்னை படைத்த ரப்பே, நான் அந்த பாவங்களை எல்லாம் செய்தேன் யா அல்லாஹ் என்று கூறி அந்த அடியான் அழ ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், என் அடியானே, நீ கவலை அடைய வேண்டாம், உமது கால்கள் நடுங்க வேண்டாம். உலகத்தில் அந்த பாவத்தை நான் மறைத்து வைத்தேன். உலகத்தில் அந்த பாவத்தை நான் யாருக்கும் வெளிக்காட்டவில்லை. நீ எனக்காக வேண்டி வாழ்ந்தாய். நீ பாவம் செய்தாலும் என் பக்கம் மீண்டு வந்தாய். நீ பாவம் செய்தாலும் என்னை மன்னிக்கக்கூடிய என் ரப்பு ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த பாவத்தை விட்டு திருந்தினாய். என் பக்கம் நீ ஓடி வந்தாய். பகலிலே பாவம் செய்தால் இரவிலே கரத்தை தூக்கினாய். இரவிலே பாவம் செய்தால் பகலிலே கண்ணீர் வடித்தாய். இப்பொழுதும் என் முன் நீ அழுது கொண்டிருக்கிறாய். உலகத்திலும் நான் மறைத்தேன், இன்றைக்கும் நான் அதை மறைக்கின்றேன். நீ சொர்க்கம் நுழைந்து கொள். நீ அழ வேண்டாம், நீ கவலை அடைய வேண்டாம், உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான்.